குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் தை மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 10/2/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35 திதி இன்று காலை 8:46 வரை அஷ்டமி. அதன் பின்பு நவமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று காலை 9:35 வரை விசாகம். அதன் பின்பு அனுஷ நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் இன்று அதிகாலை 2:37 விருத்தி. அதன் பின்பு துருவம் ஆரம்பமாகிறது. கரணம் இன்று இரவு 10:01 வரை தைத்துல கரணம். அதன் பின்பு கரசை கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்று காலை 9:15 வரை மரண யோகம் இருக்குது. அதன் பின்பு சித்த யோகம் முழுதும் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 9:35 வரை ரேவதி. அதன் பின்பு அசுனி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோட நவமி திதியும் இணைந்து வருவதால் பெருமாள் வழிபாடு ராமர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை தரும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்றைக்கி ஒரு வெள்ளை துணி எடுங்க, அதில் குண்டு மஞ்சள் ஒன்று வைங்க, அது கூட பச்சை கற்பூரம் 3 ஏலக்காய் 3 லவங்க வச்சு கொண்டு போங்க. போகிற காரியங்கள் அத்தனையும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அந்த நட்சத்திரம் வாரியாக நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம் இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்ப்போம். மகர லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் செவ்வாயும். கும்பத்தில் ராகு பகவான் புத பகவான் சுக்கிர பகவான் இணைந்திருக்கிறார். மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் மாந்தி பகவான், மீனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான் இணைந்திருக்கிறார்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்னும் போது முருகப்பெருமானையும் வணங்குவது சிறப்பு. இப்போ எல்லாருமே செவ்வாய்க்கிழமைனாலே முருகர் கோயிலுக்கு போகிறாங்க. அது அவரவர்களுடைய விருப்பம். இருந்தாலும் இன்றைக்கி நவமி திதி இணைந்து வர்றதுனால செவ்வாய்க்கிழமையில் பெருமாள் வழிபாடும் செய்வது ராமர் வழிபாடு செய்வதும் சிறப்பு தான் இன்றைக்கி. சரிங்களா? சரி, நம்ம உடல் ரீதியான பாகங்களை பற்றி 27 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டு வந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம். சித்திரை நம்ம சொல்லிட்டோம். சுவாதி நட்சத்திரம். சுவாதிக்கு உடல் ரீதியான ஒரு பகுதி எதுனா நுரையீரல் தான் சுவாதி. இது சுதந்திர முயற்சியில் பணம் ஆழமாக சுவாசித்து, அதாவது கொஞ்சம் இந்த மூச்சு விடும்போது ஒரு ஆழமாக சுவாசித்து அதை மெதுவாக வெளியில் விடணும். அந்த மாதிரி மெதுவாக வெளியே விடும்போது நீங்கள் எத்தனை முறை அந்த மாதிரி செஞ்சு இது யோகா பயிற்சின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா மூச்சு இழுத்து, ஏன்னா நுரையீரல் அப்படின்னும் போது அது நுரையீரல் சம்மந்தப்பட்ட, நீங்கள் பாருங்கள், துளாராசி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் நல்லா யாராவது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அது காரணம் என்னென்னா நுரையீரலில் சில பிரச்சனைகள் இருந்தால் அது வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த மூச்சு விடும்போது நல்லா இழுத்து நீங்கள் மூச்சு விடும்போது மெதுவாக விடும். இதை ஒரு 10 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ நீங்கள் செஞ்சு தினந்தோறும் இதை செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பண வரவு நன்றாக, எதை நினச்சி செய்கிறீங்களோ அது நடக்கும். அதே மாதிரி விசாகம். இந்த விசாகம்ன்றது கழுத்து பகுதி. இந்த கழுத்து பகுதி அப்படின்னும்போது இவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம சொல் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடாது. விசாகனா குருவனுடைய நட்சத்திரம். அப்போது குரு அப்படின்னா நம்ம வாக்கு சொல்கிறது, நம்மளுடைய சொல்லு தான் நமக்கு பணமே. அப்போது இந்த கழுத்தை மெதுவாக சுழற்றி பேசும்போது, இப்போ சும்மா இப்படி சுழற்றி பேசுங்களேன். அப்போது உங்களுக்கு
எதை எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். சுழற்றி பேசும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்பிக்கையோடு ஒரு நாள் செஞ்சுட்டா அது சரி வராது. இது எப்பொழுதுமே செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். அடுத்தது அனுஷ நட்சத்திரம். அனுஷன்றது மூக்கு, சரிங்களா? அப்போது இந்த மூக்கு தான் நமக்கு ஒரு மனத்தை எப்படி சுவாசிப்பது, ஒரு வாசனை, அந்த வாசனையை நுகர்றதுக்கு நம்ம மூக்கு தான் பயன்படுத்துகிறோம். அப்போ சரியான வாய்ப்பை மணக்கும் சக்தி அந்த மூச்சை சுவாசித்து நம்ம அமைதியாக அதை இது பண்ணும்போது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். இது தினந்தோறும் செய்யணும். காலையில், மதியம், மாலை அந்த மாதிரி செய்யும்போது அந்த வாசனை மணக்கிற அந்த சக்தியை இந்த மூக்கு தான் நமக்கு கொடுக்குது. அதை நீங்கள் இழுத்து விடும்போது உங்களுக்கு அந்த வாசனையை இழுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு பண ஈர்ப்பு சக்தி கிடைக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கவனமாக செய்யுங்க, யோசித்து செய்யுங்க. ஜாமீன் கையெழுத்துக்கு போகாதீங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவியுடைய புரிதல் இன்றைக்கி இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பொருள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நன்மையை தரும், குடும்பத்திற்கு நல்லதை தரும். எதிர்பாராத அலைச்சல்களாக ஒரு விதமான சோர்வு உடலில் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்குது. அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்ட நெட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி விநாயக பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போங்க. எல்லாத்துலேயும் பொறுமையோடு இன்றைக்கி இருங்க, மிக சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் ஒரு சோர்வு ஏற்படும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தந்திரமாக செயல்பட்டு எண்ணி இதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தருணம் இருக்குது. இன்றைக்கி உறவினர்கள் வழியில் மதிப்பு மரியாதையெல்லாம் இன்றைக்கி கூடும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க ரொம்ப நாளாக சிக்கலாக இருந்த ஒரு பிரச்சனையெல்லாம் கூட இன்றைக்கி குறைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் முக்கியத்துவம் ஏற்படும். அதே மாதிரி வியாபார பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாள், சுகமான ஒரு நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்ட 4 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும். அதேமாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்கள் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுகின்ற ஒரு தன்மை ஏற்படும். இன்றைக்கி பண வரவு நன்றாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்றைக்கி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. உறவினர்கள் வருகையால் அதாவது மனசில் ஒரு சந்தோஷம், குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் பெருகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சகோதர வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள்லாம் விலகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் இன்றைக்கி வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். சிந்தனை போக்கில் கவனம் தேவை. வருமான உயர்வு குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில சாதகமான சூழல்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சிற்றின்ப செயல்களில் நாட்டம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகள் வழியில் பிள்ளைகள் பற்றிய பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்ன்ற எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் கொஞ்சம் துன்பங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்குது. அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதிசய தெற்கு திசை 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளில் கவனம் தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு பயணங்களால் ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. மேல்நிலை கல்வியில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வண்டி வாகன பிரச்சனை இருந்து வந்ததெல்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. தந்தை வழி சொத்துக்களில் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். வாசனை திரவியங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் நல்ல பெயர்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. முயற்சிக்கு உண்டான காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிசய 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உடன் பிறந்தவர்களால் மனதளவில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்க. விளையாட்டுத்துறையில் புதிய அனுபவங்கள்லாம் ஏற்படும். தெய்வீக காரியங்கள் ஈடுபடுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். நவீன பொருட்களை வாங்க யோகம் உண்டு இன்றைக்கி. அதே மாதிரி நவீன பொருட்கள்னால் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் பணிவோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும் இந்த நாள். அதாவது கோபப்படக்கூடாது, நிதானத்தை காட்டணும். அதே சமயத்தில் கண் சார்ந்த பிரச்சனைகள் எதுனா இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க. அதிசய கிழக்கு திசை 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். அஸ்த நட்சத்திரக்கார புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள் சிறுதூர பயணங்களால் மாற்றங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி பத்திரம் தொடர்பான செயல்களில் ரொம்ப கவனம் தேவை. மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறைய. நெருக்கமானவர்கள் பற்றிய ஒரு சிந்தனை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி அவர்களால் ஒரு சாதகமான சூழ்நிலையும் அமைகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அடமான பொருட்களை மீட்பதற்கான ஒரு எண்ணங்கள் பிறக்கும். நகை ஏதாவது அடமானத்தில் இருக்குது, பத்திரம் ஏதாவது அடமானத்தில் இருக்குன்னா அதை மூக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்போது மட்டும் கவனத்தோடு இன்றைக்கி இருங்க. இன்றைய நாள் சிரமங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய மேற்கு திசை அதிசய 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு உங்களோட இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள். அதே மாதிரி இந்த செங்கல் சூளை ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதே சமயத்தில் டீ கடை
இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க இன்றைய நாள் முயற்சி செய்தால் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். ஏன்னா மனசில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படும். குழப்பத்தை எல்லாம் தவிர்த்துருங்க, முயற்சி எடுங்க. முடியாதது எதுவுமே இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாட்டை சிந்தித்து செயல்படுவதன் மூலம் தேவையற்ற பகைமையை தவிர்க்க முடியும். அதே மாதிரி தேவையற்ற தர்க்க விவாதங்களை தவிர்ப்பது மன அமைதியை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் பணிமாற்ற தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்க, வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் மன அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் திடீர் பயணங்களால் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதனால் அனுகூலமும் இருக்கும். அதே மாதிரி ரகசியமான சில முதலீடுகள் செய்வதற்கான ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ஒரு விதமான இறுக்கம் இருக்கும் மனசுக்குள்ளே. ஒரு என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு. குரு நல்ல இடத்துல இருந்தாலும் அது பார்க்கும் பார்வை 11ஆம் வீட்டை பார்க்குது. அப்போ 11ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக மனம் இறுக்கமாக செயல்பாடு இருக்கா, அதை மட்டும் பார்த்துக்கங்க. அதே மாதிரி சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழலாம் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இன்றைக்கி அன்போடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்டன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் முதலீடுகள் அதிகரிக்கும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி நீங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஈட்டலாம். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், மாணவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே சமயத்தில் உறவுகள் வழியில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. நெருக்கடியான பிரச்சனைகள்லாம் குறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். மனசில் ஒரு விதமான இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மற்றவர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். புதிய வேலை சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். தைரியமான சில முடிவுகளால் மாற்றங்கள் பிறக்கும். அரசு வழியில் இருந்த இழுபறிகள்லாம் மறையும். வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது காவி நிறம்னா ஒரு பழுப்பு கலரில் வரும், அந்த கலரை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளாக மறையும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு அதாவது வெளியூர் பயணங்கள், இப்போ வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் செல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கைகூடக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை கூடும். ஆராய்ச்சி சார்ந்த ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அதை சார்ந்த சில சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். ஆதாயம் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகளை மாறுபட்ட அனுபவங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல்கள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சகோதர வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைய நாள் சிரமங்கள்லாம் இன்றைக்கி குறையும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் ஒரு சொந்த கம்பெனி வச்சுருக்கீங்க, சொந்த வியாபாரம் பண்ணுறீங்கன்னா கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பாக இன்றைக்கி இருப்பார்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.